Hi students, welcome to the IAS Academy. It's select so video எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சோ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சோ 2024 அப்படிங்கிறது TNUSRB எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க சரிங்களா? அந்த ஒரு RTI-க்கான ரிப்ளை ஓகேவா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் ஆயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரை சரிங்களா? சோ அதுல இப்போ நமக்கு 2024ல TNUSRB ல இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க, ஒரு சில எக்ஸாம்ஸ் லேட் ஆயிட்டு இருக்கு, அது வந்து எப்ப வரும், இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்திருக்கு. என்ன இஷ்யூ எல்லாமே வந்திருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் சரிங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள போறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தாலுக் ஐசி 2024 நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 999, அதுல மொத்தமா 70 டெஸ்ட் கொடுக்க போறோம். ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 3000. இதுல ஆன்லைன் கிளாஸ்ல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ், டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட டெஸ்ட் கொடுத்துருவோம். ஃபீஸ் 3000 தான். இதே ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 10000. டெக்னிக்கல் எஸ்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் எஸ்சி கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபீஸ் 1500 ரூபாய், மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் 2500 ரூபாய். ஆனா நீங்க கொஸ்டின் பேங்க் வாங்குறீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது கொரியர் அனுப்பணும்னா நேர்ல வந்து வாங்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 3700 ரூபாய் தான் வரும். இந்த ரெண்டு சேர்த்து வாங்குறவங்களுக்கு 3700 ரூபாய். ரைட்டு. ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இதுல 65 டெஸ்ட் வரும், 17000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வரும், ஃபீஸ் 1500 ரூபாய் தான். இப்ப இந்த கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் ஓகேவா, இதை தாண்டி ஆன்லைன் ரெக்கார்ட் வீடியோஸ் கிளாसेस இதுல ஒரு 400+ ரெக்கார்ட் வீடியோஸ் வரும். எல்லாமே சேர்த்துனா ஃபீஸ் வந்து 8000. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஐல கொடுத்துருந்தாங்க தெளிவாவே அப்படின்ட்டு, அதாவது ஒரு பொது நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொது இது அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட். காமன் ரெக்ரூட்மெண்ட் எப்பவுமே என்னது கொடுப்பாங்க, பிசி தான் கொடுப்பாங்க. அப்ப பிசி 2024 டெஃபினட்டா இருக்கு ஓகேவா. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா தாலுக் இசையுமே அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க, டெக்னிக்கல் இசையுமே குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த 3 எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024 வரப்போகுது. அதே மாதிரி இயர்லி பிளான் சொல்லிட்டு கொடுக்குறாங்களே, அது அதன்படி என்னன்னு கேட்டப்ப அவங்க ஆமா இயர்லி பிளான் தான், அந்த இயர்லி பிளான்ல தான் இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் இசையில பொறுத்த வரைக்கும் எதனா குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகுதா, ஏதாவது அதனாலதான் லேட் ஆயிட்டுன்னு கேட்டப்ப அதுக்கு அவங்க எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டிஷன் மாதிரி போட்டிருக்காங்க ஓகேவா, அமைச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு என்ன கொடுக்குறாங்களோ கொடுத்த நேரத்துக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. இதை தாண்டி 2023 சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, ஸோ தாலுக்கு டெக்னிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் பிசி எல்லாமே கொடுக்குறோம். அதுல தாலுக்கு பிசி முடிஞ்சிருச்சு, டெக்னிக்கலும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஏன் வராம இருக்கு அப்படின்றப்ப அதுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவோம். இதெல்லாமே அந்த ஆர்டிஐல கொடுத்திருந்த ரிப்ளை. ஸோ இதன் மூலமாக நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 100% தாலுக் எஸ்ஐ ஓகேவா, தாலுக் எஸ்ஐ 100% 2024 வரப்போகுது. பிசி 100% 2024 வரப்போகுது. டெக்னிக்கல் எஸ்ஐ 2024 100% வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ மட்டும் ஓகேவா, அது வருதா என்னங்கிறது நம்ம வரப்போற நாட்கள்ல தான் தெரியும். ஆனா டெக்னிக்கல் எஸ்ஐ, பிசி, தாலுக் எஸ்ஐ மூணுமே கன்ஃபார்மா வந்துடும். தாலுக் எஸ்ஐக்கும் டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா, நியூ பேட்ச். பிசிக்கு வரப்போற நாட்கள்ல ஓகேவா நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அதற்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஜாயின் நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது நம்ம கார்டிங் போய் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி 2024 நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, சிவில் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், இசிஇ படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், ட்ரிபிள் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க் இருக்கும். இது இல்லாம வேற டிகிரி படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க் இருக்கும். நீங்க ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்ம டீம் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க, நானும் பேசுவேன், நம்ம அகாடமில இருக்க ஸ்டாஃப்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க ஓகேவா. ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் 2024 வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவான அப்டேட் வந்து உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸாவே கொடுக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். மற்றபடி பேட்ச்ல ஜாயின் பண்ணனாலும் இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.